போய்க்காங்க நாங்கள் வந்திருக்கோம். அம்மாலாச்சி ஏதோ கொண்டாந்து. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. யாரு தாத்தாக்கு? வெக்கம் இருக்கைக்குள்ள நல்ல நாற்று நடுறா குறைவு வீசுறதா. இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த காமதேனு பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெட்டாப்பள்ளியம்மன் கோயில். காமதேனு பண்ணையிலிருந்து முல்லைத்தீவை சுற்றி பார்ப்போம் வாங்க. வந்து புதுக்குடியிருப்பு சந்தி டவுன் சரியோ. இதால் வந்தீங்கன்னா வெட்டாப்பளைக்கு போகலாம். இதான் வெட்டாப்பளை அம்மன் ஆலயம். இதான் பாருங்க ஜான வேலி போட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஜான வார பாதையெல்லாம். அதான் பாருங்க நேற்றே காட்டினேன். கட்டி முடிச்சோம். 1 கிலோமீட்டர் தானே பெருமா கட்டி. கங்கால கோயில் ஜாலியாக போகிறது. இது உடைஞ்சிருந்ததோ நீரோட்டம் அதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு. வெட்டாப்பளை போகிற பாதையெல்லாம் நிற்கிறேன். அதில் வந்து ஒரு புதுசாக காட்டின ஒரு வான்கதவு பாதை இருக்குது. இங்கே பாருங்க காட்டுறேன். இதில் பாருங்க மரம் விழுந்துருக்குது. தோட்ட வேலை செய்கிற அண்ணன் மேர் கதை. இப்போ என்ன 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 விழுந்ததுண்ணா? ஆளோட அது கதை பேரா? இது எங்கே இருந்து எங்கே போகுது? நந்தி கடலுக்கு போகுதா? உங்கள்கிட்ட வேற என்ன ஐயா? எங்கே போட்டு போகுது? மண் பறிச்சு போட்டோம். ரோட்டு கிரவலை அடிச்சு போட்டு போயிடுமா? மற்றது சரி போகிறீங்களே எங்கே பயணம்? மண்ணத்தை கிரவலை சரியா. இது வயல்வெளி. இதான் அந்த கோயில் பாருங்க. லந்த மரத்துக்கு கிளம்ப புளிய மரம் சேர்ந்து வளர்ந்து நிற்குது. என்ன இது இங்கே பாருங்க வாய்க்கால் வட்டி இந்த குளத்தடியில். அந்த அந்த ஆற்றங்கரையால் வர்ற தண்ணிதால் இந்த வயலுக்கு போகிறதுக்கு செய்து வச்சுக்கணும். அதுலேயும் ஒரு வான்கதவு இருக்குது. பிள்ளையார் கோவில் பாருங்க. மற்றது இது லந்த மரம், பெரிய லந்த. இதான் லந்த பழம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. டா விழுந்துருக்கு. டா பாருங்க. அப்போ பார்த்தேன் இப்போ தான் விழுந்துருக்கு. இந்த இது லந்த பழம் தான். முல்லைத்தீவு லந்தை சாப்பிடலாம தெரியல. உடைச்சு காட்டுறேன் நான். இதில் பாருங்க அந்த ஐயா வந்து பசலை வீசுகிறார். இப்போ இது நாற்று நட போயிடுமே. நாற்றோ நெல் வீசுகிறாங்க. நெல் தான் வீசப்படுது. எங்கே பாருங்க இங்கே வந்து நெல்லை நாற்று நடுறா குறைவு வீசுகிறதா. நீங்கள் அடுத்த போகிறதுக்கு தயாராக போகுது. இங்கே வேறு வந்து மம்பட்டியை வச்சு வெட்டி கொண்டிருக்கா பாருங்க. மற்றது இப்படியே பார்த்தோம்னா அங்கே எல்லாம் வெயில நடக்குது பாருங்க. கண்ட பாட்டுக்கு இதெல்லாம் உள்ள வயல் தானே வயல். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கேன்னு சொன்னால் ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வெட்டாப்பளை போகிற ரோட்டில் சரியண்ணா. இந்த பக்கம் பாருங்க பனை மரம். அது இதெல்லாம் ஒரு பக்கம். அதான் அந்த உலா உழுகினா அதுலேயுமே கண்டிப்பாடுங்க. நான் இஞ்சாலி பக்கமாக முன்னுக்கு ஒரு பிள்ளையார் கோவில். அவர் வந்து உழவு இயந்திரத்தை வச்சு உழுது கொண்டிருக்கிறார். டிராக்டரில் உழுது கொண்டிருக்கார் பாருங்க. இஞ்சாலி பக்கம் அப்படியே வயல் தான் பாருங்க. கூடுதலாக நந்தி கடலுக்கு போய் சேர்ற பாதை அப்படியே வெட்டாப்பளைக்கு போகும். என்ன இது நீர்க்கா கொக்கு அது இதெல்லாம் வந்துருக்கு பாருங்க. எல்லாம் மீன் மண்புழுக்களை சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா போகிற வாதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து வெட்டாப்பளைன்னு சொல்கிற ஊருக்கு வந்து நிற்கிறேன். முள்ளியவளை வெட்டாப்பளை இலங்கை தமிழர் வாழ்ந்த ஊர். இது இந்த வாழ்கிற ஊர் தான். வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ கூடுதலாக எல்லா இடத்துலேருந்தும் இங்கே மக்கள் வந்திருக்கிறோம். மெட்ரல் பேங்கோலில் கல்லுக்கு முட்டி கட்டி வச்சுக்கோங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் மேலே தான் போய் கதைப்போம் இந்த மாதிரி வந்து இது மயூ மல்டி ஷாப். ஐயா வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? கிருவன். கிருவன். இந்த வெட்டாப்பளை இந்த ஊர் இந்த சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. சரி கேட்போம். இப்போ என்னண்டா இதில் அந்த வயல்வெளிகள் இருக்கல, இப்போ என்ன அடுத்த போவோம்? ரெண்டாவது போவோம். எத்தனை போவோம் இருக்குங்க? இது 2 போகம் தான் முல்லைத்தீவில். இது என்ன நெல் கூடுதலாக இங்கே விதைக்கிறோம்? கோராண்டா அந்த நீண்டு நெல். பொட்டக்காரப்பேன் அதெல்லாம் மிஞ்ச மிஞ்சே இல்லை. வேற என்ன அந்த மரக்கரை பயிற்சி விளைவிக்கிறோம் இந்த பகுதியில்? இங்கே பெருசாக மரக்கறிகள் உண்டு, அவ்வளோ இது இல்லை. நெல் தோட்டம் இல்லை. இதுக்கு வர தண்ணி எங்கே இருந்து வருது? சீனியாட்ட குளம் குளத்துலேருந்தே வரும். இந்த குளத்து தண்ணி வற்றுமான்னு சொல்லி வராமல் இருக்கணும், அப்படி இல்லை. எந்த நேரம் வந்துட்டே இருக்கும். அதனால நெல்லுக்கு பிரச்சனை இல்லை. நெல்லுக்கு பிரச்சனை இல்லை. நீங்களே என்ன தொழில் செய்கிறீங்க? நாங்களும் காமம் தான். காமம். இன்றைக்கு போய்வோம். சரி ஐயா. உங்களுக்கு என்ன பேர் ஐயா? கருணாநிதி. கருணாநிதி ஐயா. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? காமம் தான். காமம். எப்படி போகுது காமம் வேலையா? அவன் மரம் போட்டுற அறுக்கிறது. என்ன விதைக்கிற நீங்கள்? விதைப்பு கோரான். எல்லாம் கோரான் தானே. அப்போ இங்கே அந்த அண்ணன் வலிக்கிறார். அவர்கிட்ட கதைக்கலாமா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அப்படி இருக்கிறீங்க? என்ன பேர் ஐயா தாத்தாக்கு? சுப்பிரமணியம் தாத்தாக்கு வந்து நிற்கிறோம் அவரோட. இப்போ என்ன மாதிரி இந்த ஊருண்ட சிறப்புகள் என்ன மாதிரி? ஊர் சிறப்புகள் கூட வைக்கிறாங்க. பழைய அடிப்பு கோட பருவத்துக்கு போல நெல் விதைக்கணும். இது என்ன அங்கே இருந்து மண்ணு எடுத்து கொண்டு போயிடும்? அங்காலேருந்து ரோட்டுக்கு போகிறோம் கிரவல். மற்றது ஐயா இந்த வெட்டாப்பள்ளி அம்மன் கோயிலுண்ட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வெட்டாப்பள்ளி அம்மன் கோயில் நான் பாஜராக இருக்கையில் பனிச்சவங்க காட்டி மாடுகள் சாச்சுன்றேன். மாடுகள் சாச்சுன்றேன். கேட்க பாஜர் வேலை பார்த்தேன் நான் கோயிலுக்கு. இயக்கம் இருக்கைக்குள்ள வந்து பார்த்தோன்னா நான் மாடுகள் விரண்டு எல்லாம் பாஞ்சுட்டு. அப்போ வாத்தியாருக்கு வந்தேன் நான். வாத்தியார் இப்படி பிரச்சனை உண்டு. அவன்கிட்ட மாடுதான் பார்த்தது. அவர் என்ன அதான் இல்லை, அவன்கிட்ட விளையாடுறா, அவள் உனக்கு கண் காட்டியிருக்கிறா என்று சொன்னார். அப்படியே அவன்கிட்ட போனாங்கள். அம்மாளாச்சின்ற போனாங்கள். எத்தனை வருஷம் பழமையான கோயிலாக இருக்கும்? கோயில் நாங்கள் அறியா காலம். அப்புறம் அக்களே அறியா காலம். உங்களுக்கு எத்தனை வயசு? 75 வயசு. 75. நீங்களே என்ன தொழில் என்ன செய்கிறீங்க? காமம் இதுக்கெல்லாம் தண்ணூறு வயல். எனக்கு கும்பலவனம் என்ற சொந்த இடம். கும்பலவனையில் எனக்கு காணி கிடக்கு, வயல் காணி. அது செய்தேன் நான். இப்போ மூளை கொடுத்துருக்கனால இப்போ இந்த வெட்டாப்பள்ளி அம்மன் கோயில் இருக்கல்லோ, இந்த கோயிலில் வந்து அந்த அது தீர்த்தம் அவள் வந்து எந்த கடையில் அது பெருங்கடலில் தீர்த்தம் எடுத்து வந்தாள். அவள் எரிச்ச தண்ணி நம்பிக்கடல் கரையிலான இருக்கிறா, கடற்கரையில். அதெல்லாம் எடுத்து எரித்தது. இப்போ அவங்க பெருமானத்துக்காக, தங்களோட பெருமானங்களுக்காக பெருங்கடலில் தண்ணி எடுத்து அங்கே கொண்டு காட்டினாங்கோயில் முள்ளியோட அதில் கொண்டு எரிச்சு தான் மிஞ்ச பொங்கல் அண்டைக்கு தான் இங்கே கொண்டு அந்த மிஞ்ச தண்ணியை விட்டு எரிக்கிறோம். இப்போ எனக்கு விளங்கல நீங்கள் சொன்னது. முதல் வந்து எந்த தண்ணி உப்பு தண்ணியில் இருக்கிறது? முதல் வந்து உப்பு தண்ணி. அந்த நந்திக்கடல் உப்பு தண்ணி தானே. அதில் இருந்தால் எரித்தேன். மாடு மேய்க்கிற பொடிகள்லாம் நான் தென்பட்டவா அந்த காலத்தில். அப்போ இடையிற பொடிகள் சொன்னாவாம், எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணுமெண்டு. அப்போ அவங்களுக்கு நாங்கள் இருங்க அந்த நாங்கள் பசுக்கண்டு பின்னேற கண்டு கட்டியிருக்கிறோம். பால் இறந்து உங்களை புக்கு காய்ச்சி தாயில் வந்து அந்த புக்கையை காய்ச்சி இருண்டு வச்சு. இருந்தால் விளக்கு இல்லை, இருண்ட. அப்போ என்னவாம், இந்த குளத்துக்கு தாமரை தண்டுடாக்கு அதை பிடுங்கி நூல் குழந்து கொடுத்தாங்களாம். பொடிகளாக நூல் இழுத்து அதை ஆக்கி போட்டு எண்ணெய் இல்லை. அப்போ என்ன அந்த அதில் போய் தண்ணி அள்ளி கொண்டாங்க. தண்ணி அள்ளி கொண்டு விட்டு கொளுத்து அது விட்டு விளக்கு விட்டு கொளுத்து அது
எரிய துவங்கிட்டு அவள் அற்புதம் தானே. எரிய துவங்கினால் அதில் சாப்பிட்டு அவள் ஒளிம்பி போட்டா, பொடிக்கிழம்பு போட்டு. அந்த அவள் இருந்த இடத்துல வேப்பம் மரம் உழுத படவாடெலாம் இருந்தவா, அது வேப்பம் மரமாக முளைச்சி மரம். எத்தனை மாதங்கள்ல இங்கே திருவிழாக்கள் நடக்கிறது? பொங்கல் எப்படி? பொங்கல் வார மாதம் 3 மாதங்களாகும். 3 மாதம் பொங்கல். எத்தனை நாள் திருவிழா? ஒரு நாளே திருவிழா தான். இல்லை, அந்த பொங்கல் ஒரு நாள். பொங்கல் ஒரு நாளுக்கு தான். அது உண்டா சைனமுக்கு ஜெகுவாக வரும். சரி ஐயா, நன்றி. நன்றி. வெட்டாப்பில் வந்த இடத்துல வேறுங்க அண்ணன் இந்த கடை இருக்குது. இதெல்லாம் இப்பத்திய காலத்தில் இந்த நேரத்தில் இருக்கிற தின்பண்டங்கள், சாப்பாடு சாமான், மிக்சர். கச்சான் என்ன விலையாண்ணா? கச்சான் 50 ரூபா. யாழ்ப்பாணத்தில் மரக்கறிகள் அது இங்கே பஞ்சம் இல்லை போல் சாப்பாட்டுக்கு. இந்த என்ன வாழைக்குழையம் வச்சு வைக்கிறார். தோட்டக்காரர்கிட்ட வீடுகளை தோட்டக்காரர் பாருங்க அண்ணன் ஒழிக்கிறார். தண்ணி போத்தில் என்ன விலையாண்ணா? 70 ரூபா 1/2 லிட்டர். எல்லாம் முஞ்சதே இதான தயாரிப்பு முல்லைத்தீவு. ஓகே. வச்சாப்பளை கிட்ட வந்துடும். இதெல்லாம் பாருங்க அப்படியே ஃபுல்லாக கமன் செய்கிறதுக்குரிய ஒரு வயல்வெளி தோட்டங்கள்லாம். இதுதான் பாருங்க வெற்றாப்பளை அம்மன் கோவில். வெற்றாப்பளை அம்மன் கோயில் அடிக்கு வந்தாச்சு பாருங்க. உள்ளுக்கு பாருங்க பூசை வழிபாடு எல்லாம் நடக்குது. வெற்றாப்பளை அம்மன் கோவில். போன முறைக்கு முதல் முறை வந்தேன் நான். இப்போக்கே இன்னும் வேறு நடந்து கொண்டிருக்கு பாருங்க. முல்லைத்தீவிலேயே பிரபலியமான ஒரு கோவில்னு சொன்னால் இந்த வெற்றாப்பளை அம்மன் கோவில் தான். அம்மன் கோவிலுக்கு பாருங்க அப்படி இருக்காங்க. இப்போதான் உங்களுக்கு வேலை நடந்து கொண்டிருக்கு, முடிய போகுது. வெற்றாப்பளை அம்மன் கோயிலுக்கு பூசை நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்திக்கடல் தான் கோவில். கோயிலுக்குள்ளுக்கு 12 மணி பூசை நடக்க போகலாம். உங்களுக்கு வீடியோ எடுக்கலாது. வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்த தலாம் செய்யணும். இந்த பக்கம் கச்சாங்கடா இந்த கடை இருக்குது. பொங்கல் கூட இருக்கிறது. ஆக்கள் வந்தால் பொங்கல் அது எழுதி செய்தாக இருக்கிறதுக்கு. இதில் ஒரு அம்மான கடை கதைச்சு பார்ப்போம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் ஏதோ கச்சான். கச்சான் என்ன விலை போகுது? கச்சான் இப்போ 1 கிலோ 700 ரூபா. 700 ரூபா 1 கிலோ. 1 கிலோ 700 ரூபா போகுதா? எல்லாம் முல்லைத்தீவு கச்சான். ஓ
ஓமையா சரியான கஷ்டம் தான் மாதிரி என்ன இருக்குது வியாபாரம் பண்ணுறது. இங்கே பாருங்க அம்மாண்ட இது பழைய அந்த இனிப்பு எல்லாம் இருக்குது. சோளப்பொரி மற்ற என்னண்டாமா இங்கே என்ன காலத்தில் திருவிழாக்கள் நடக்கிறது? 5ஆம் மாதம் வைகாசி தேர் திருவிழாவும் தேர் திருவிழா இப்போ வார பங்குனியிலேருந்து 4 இது முடிய 4 திங்களும் வந்து தேர் இழுப்பாங்க. 5ஆவது திங்கள் 4ஆவது திங்கள் இந்த பங்குனினா எத்தனை மாதம்? இந்த மாதம் 3ஆம் மாதம் தேர் திருவிழா மாதிரி எத்தனை நாள்? அது 4 திங்கள் வரும். 4 திங்களுக்குமா? அப்போ இந்த தொடர்ந்து இல்லை, தொடர்ந்து வராது. 4 திங்களும் விரதக்காரர் வந்து விரதம் பிடிச்சி 4 திங்களும் செய்வாங்க. 4ஆவது திங்களும் வரும், 5ஆவது திங்களும் வரும். அதுக்கு தான் இந்த தேர் இழுப்பாங்க. சரி சரி. அம்மா வீதி வளம் கொண்டாடுவாங்க. நல்லதா உப்பு தண்ணியில் விளக்கரிக்கிறான்னு சொல்கிறது என்னது? அது அங்கே போகணும், பெருங்கடல். பெருங்கடல் அங்கே முதல் நந்தி கடல் இல்லை அடிக்கிறது. இது நந்தி கடல் தான். அது முன்னரிச்சவங்க இப்போ இல்லை, இப்போ அங்கே இருக்கு தீர்த்தம் எடுக்கணும். ஏன் அப்படி இதை விட்டுட்டு நம்ம ஆரம்பம் வரலாறு தானே? வரலாறு ஐயா, இருந்தாலும் அங்கே தீர்த்தம் எடுக்கன்னு ஒரு இடம் இருக்கு, கோயில் இருக்கு. அங்கே இருக்கா? இந்த கோயில் இருக்கு அங்கே சின்னதா, அதில் போய் தீர்த்தம். அது எப்போ காட்டின கோயில்? அது இதோட தான் கட்டுனது. அதில் எடுத்து போட்டு காட்டு விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போய் பிள்ளையார் கொண்டு போய் அந்த கோயிலில் 7 நாள் விளக்கறி. அந்த உப்பு நீர் தான் இருக்கு. அந்த 7ஆம் நாள் தான் இங்கே கொண்டாந்து விளக்கேற்றுனாங்கன்னா 8ஆம் நாள் இங்கே விளக்கேற்றுவாங்க. திங்கக்கிழமை விளக்கேற்றுனா அன்று தான் வைகாசி பொங்கல் கொண்டாடுற அந்த பெரிய விழா. ஒரு நாள் தான் அது. எது முள்ளிவாய்க்கால்? முள்ளிவாய்க்காலுக்கு போகணும், அங்கே போகணும் கணக்கு. அப்படின்னா அங்கால என்ன இருக்குது அந்த பக்கம்? இந்த பக்கம் இருக்கிறது முல்லைத்தீவு. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் அதுலேருந்து பின்னுக்கு போகணும். போய்ட்டாங்க நாங்கள் வந்திருக்கோம். அம்மாலாச்சி ஏதோ கொண்டாந்து. நீங்கள் அந்த நேரங்கள் எல்லாம் இருந்த நீங்களே? அந்த நேரம் இங்கே தான் முல்லைத்தீவில் இருந்து அப்படியே நந்திக்காடை அப்படியே போய் முள்ளிவாய்க்கால் போய் கடைசி 27ஆம் தேதி சண்டைக்கு கடலுக்கு இறங்கி தான் போகணும் நாங்கள் அக்கறைக்கு. அப்படி தப்பிச்சு போனீங்க? அப்படி சார் உங்களை கண்ணுக்கு முன்னுக்கு போனவன் கண்ணுக்கு முன்னுக்கு செத்தாக்கெல்லாம் கணக்கு வழக்கம் இல்லை ஐயா. யாருன்னு பார்க்குறது? புருஷன் செத்து இதில் கிடக்கு பஞ்சாதி ஓடிக்கொண்டு போகணும். அந்த புருஷனை திரும்பி பார்க்க நேரம் இல்லை. அப்படி தான் செத்தது. எங்கெங்கே ஓடுறது என்ன செய்கிறதுன்னு தெரியாது. மேலாலையும் அடிப்பாங்க, கீழாலையும் அடிப்பாங்க. யாருன்னு யாருக்கு தெரியும்? உங்களோட பூர்வீகமே இங்கே தானோ? இல்லை, நான் அங்கால திருவோணமலை. இங்கே வந்து ஆனால் இந்த சண்டை எல்லாத்துக்கும் இங்கே தான் சுறாமிக்கு இங்கே, சண்டைக்கு இங்கே, எல்லாத்துலேயும் ஆகப்பட்டோம். சரியம்மா, வாழ்த்துக்க. நம்ம சுற்றி பார்த்துட்டு வா. அதெல்லாம் மடங்களோ? அது அன்னதானம் பண்ணுவோம். இது அன்னதானம் பண்ணுவோம். இது இப்போ பொங்கலுக்கு இது தண்ணி பந்தல் போடுவாங்க இதில். சரியம்மா, வா. அம்மாட்ட வந்து கச்சானை வாங்குங்க. முல்லைத்தீவு வெட்டாப்பாளையம்மன் கோவில் பாருங்க.